உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியும் சாமுண்டீஸ்வரி அம்மா வருவாங்கன்னு அந்த கொலைகாரன் அவ்ளோ நேரமா காத்துட்டு இருந்திருக்கான். பாத்தீங்களா ஹஸ்பண்ட் சார்? ஆமா மாரி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பூஜை தான் முடிஞ்சிருச்சு, இனிமே அத்தை வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லேட்டா வந்து டென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்படியோ 2வது நாளையும் தாண்டியாச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. மாரி, நீ கவலையை விடு. அத்தையை கொலை பண்ண ட்ரை பண்ணான்ல, அவனை புடிச்சு ஜெயில போட்டோம். இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே தீர்வு, அந்த கொலைகாரனோட முகம் தெரிஞ்சா மட்டும்தான் நாம யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். நீங்க அதை கண்டுபிடிங்க, நாங்க அதுக்கு குண்டு வைக்கிறோம். தேவி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. 2 நாளா அவங்கள காப்பாத்த நாங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலம்மா. அந்த கொலைகார முகம் யாருன்னு தெரிஞ்சா சாமுண்டீஸ்வரி அம்மாவை ஆபத்துல இருந்து ஹஸ்பண்ட் சார் காப்பாத்திருவாரு. அந்த கொலைகார முகத்தை எனக்கு காட்டுங்கம்மா. இப்ப கண்டுபிடிச்சிருவா. என்னாச்சு மாரி? அந்த கொலைகார முகம் உனக்கு தெரிஞ்சுதா? மாறி என்ன சூர்யா மாப்பிளைய கொலகார மாதிரியே பாக்குறாளே, என்ன விஷயம்? சொல்லு மாரி, அந்த கொலைகார முகம் உனக்கு தெரிஞ்சுதா? சீக்கிரம் சொல்லு. தெரிஞ்சது ஹஸ்பண்ட் சார். நல்லா தெளிவா தெரிஞ்சது. தெரிஞ்சிருச்சா? அவன் எப்படி இருந்தான்? என்ன வயசு இருக்கும்? குண்டா இருந்தானா, ஒல்லியா இருந்தானா, கருப்பா, செவப்பா, உயரமா, குள்ளமா? பதில் சொல்லு மாரி. ஏன் இப்படி இருக்க? அந்த கொலைகாரன் யாரு? அந்த கொலைகார நீங்க தான் ஹஸ்பண்ட் சார். ஆஹா, மாப்பிளையா? என்ன மாதிரி சொல்ற? சாமுண்டீஸ்வரி அம்மாவை குத்திட்டு அந்த கொலைகாரன் திரும்பினா அந்த கொலைகாரன் நீங்களா தான் இருந்தீங்க ஹஸ்பண்ட் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.